Hi friends, welcome to Lakshmi Max. இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்சி குரூப் டி எக்ஸாம் சிபிடி கிளியர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான பிஇடி வந்து எப்போ அப்படிங்கிறதுக்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஷெடியூல் ஆஃப் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் based on the performance of candidates in the computer based test exam conducted during the period 17/8/2022 to 11/10/2022 by railway recruitment boards. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம் வந்து எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் த போஸ்ட் இன் level 1 of 7th CPC pay matrix against centralized employment notice sent RRC 1 2019 candidates bearing the registration numbers listed here under are provisionally shortlisted to appear in the physical efficiency test as per the schedule given below. Candidates equal to 3 times the community wise total vacancies excluding PWD CCA candidates shortlisted in that community for the railway recruitment cell Chennai have been shortlisted for PET. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ பிஇடிக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்டை கூட லிஸ்ட் எல்லாம் கீழே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல பிஇடிக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். அவங்களோட பிஇடி வந்து எங்க வென்யூ வந்து எங்க நடக்க போகுது, அவங்களோட டைம் என்ன, டேட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கீழே உள்ள பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் சிசிஏ கேண்டிடேட்ஸ் வந்து இதில் வந்து எக்ஸம்டட். ஓகேவா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிஇடி டெஸ்ட் வந்து கிடையாது. ஓகேவா. ஸோ இதில் வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 3 பேர் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஒரு ஜாபுக்கு ஒரு போஸ்டிங்க்கு 3 பேர் வந்து போட்டி போடுறாங்க, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ த வென்யூ ஆஃப் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வில் பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் 2nd Battalion கிரவுண்ட் ஆவடி சென்னை 54 நியர் டியூப் ப்ராடக்ட். ஸோ எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அட்ரஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல தான் பிஇடி வந்து நடக்க போகுது. த பிஇடி வில் பி கண்டக்டட் ஃப்ரம் 19/1/2023 டு 23/1/2023. ஸோ அப்போ பிஇடி வந்து எப்போ இருந்து நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ஜனவரியிலிருந்து 23 ஜனவரி வரைக்கும் பிஇடி வந்து நடக்க போகுது. ஓகேவா. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே தான் பிஇடி வந்து நடக்க போகுது. ஸோ இந்த 19லேருந்து 23க்குள்ளே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைமிங் வந்து பிஇடி நடக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇடிக்கான ரிசல்ட் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே சொல்லிடுவாங்க. உங்களோட மொபைல் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். ஓகேவா. த கேண்டிடேட் இது எப்பவுமே சொல்கிறது தான் இந்த பாயிண்ட் வந்து த கேண்டிடேச்சர் ஆஃப் ஆல் த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் பிஇடி இஸ் பியூர்லி ப்ரொவிஷனல் அண்ட் இஸ் லைபிள் டு பி கேன்சல் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆர் தேர்ஆஃப்டர் இன் கேஸ் ஆஃப் எனி இன்கன்சிஸ்டன்சி ஆர் டெஃபிஷியன்சி இன் த டேட்டா ஃபர்னிஷ்டு பை them in their application or any malpractice on the part of candidates coming to the notice of RRB or RRCs at any stage of the recruitment process. ஸோ இது எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ அப்போ ஓவராலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிஇடிக்கான ஷெடியூல் வந்து போட்டாங்க. எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19லேருந்து 23 வரைக்கும் நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அட்ரஸையும் அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா. It may be noted that merely calling a candidate for PET does not entitle him or her in any way to an appointment in the railways. ஸோ இது வந்து பிஇடிக்கான காலிங் தான், உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டுக்கான காலிங் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. while every care has been taken. ஸோ இதுவும் எப்போ சொல்கிறது தான். ஓகேவா. the shortlisted candidates are advised to regularly visit. ஸோ இதுவும் எப்போ சொல்கிறது தான். in the below schedule of PET the registration numbers of the provisionally shortlisted candidates for PET are arranged vertically in ascending order not in order of merit. ஸோ கீழே ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇடிக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டரில் அவங்களோட ரோல் நம்பர் படி அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. இது வந்து மெரிட் லிஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The provisionally shortlisted candidates for PET may also note that the request for change of PET date shift venue will not be entertained under any circumstances. ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு என்ன டேட் போட்டிருக்காங்களோ அந்த டேட்டில் அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து பிஇடி நடக்கும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களோட டேட் அண்ட் டைம் வென்யூ எதுவுமே அவங்க வந்து மாற்ற மாட்டாங்களாம். ஓகேவா. Call letters indicating date, time and details of venue PET along with the detailed instruction including criterion for PET will be available for download in this website www.rrcmas.in in due course. அதாவது உங்களோட பிஇடிக்கான கால் லெட்டர் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர்ஆர்பி சென்னை ரீஜியனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரூல் 5 ஆதார் அத்தன்டிகேஷன் ஃபார் குட் கவர்னன்ஸ் சோசியல் வெல்ஃபேர். ஸோ இதுவும் எப்போ சொல்கிறது தான். ஓகேவா. ஸோ அது என்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோசியல் வெல்ஃபேர் innovation rules 2020 read with section 4 other act 2016 has mentioned the railway recruitment for all allowed to perform Aadhaar authentication on voluntary basis for establishing identity of each candidate to avoid impersonation and other malpractices during the examination and to ensure fair conduct of the examination. Accordingly, Aadhaar based biometric authentication of candidates will be carried out before or during
கோர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பிரிங் தேர் ஒரிஜினல் ஆதார் கார்டு. ஸோ முக்கியமானது என்ன அப்படின்னு பாருங்க, உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டு வந்து கொண்டு போகணும். ஏன்னா பிஇடி அட்டன் பண்ணுறது நீங்கள் தானா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இது எப்பவும் நடக்கிறது தான். ஆதார் பேஸ்டு பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் வந்து எப்பவும் நடக்கும். ஸோ உங்களோட ஆதார் கார்டை வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினல் ஆதார் கார்டு வந்து எடுத்துகிட்டு போங்க பிஇடி போகும்போது. ஓகேவா? ஸோ அப்போ பிஇடிக்கான ஷெடியூல் எப்போ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், 19லேருந்து 23 வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த பிடிஎஃப்ல வந்து உங்களோட ரோல் நம்பர், ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் சர்ச்சில் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரிஜிஸ்டர் நம்பர். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஷிஃப்ட் பாருங்கள், பிஇடியோட டேட்டு 19ஆம் தேதி இருக்கிறவங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை வந்து இதில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுவும் ஒவ்வொரு ஷிஃப்டாக தான் நடக்குது. ஸோ செலக்டான கேண்டிடேட்ஸ்க்கு ஸோ இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு எப்போ பிஇடி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 19லேருந்து 23 வரைக்கும் நடக்க போகுது இல்லையா? ஸோ அந்த 5 நாளில் யார் யாருக்கு என்னைக்கு எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத வந்து இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா பிஇடி எக்ஸாம் எங்கே நடக்க போகுது, எப்போ இருந்து நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 19லேருந்து 23 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ ஆர்ஆர்பி சென்னை ரீஜியனில் உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கால் லெட்டரை. ஓகேவா? ஸோ பிஇடி போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்களோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். பிஇடிக்கான டீடைல்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். பிஇடி எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டீடைல் எல்லாமே கம்ப்ளீட் டீடைல் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ திருப்பியும் சொல்கிறேன், ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க பிஇடியில். உங்களுக்கு பிஇடியில் ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. திருப்பி வந்து சான்ஸ் கிடையாது. அவங்க சொல்லிருக்க டைமில் தான் நீங்கள் வந்து பிஇடி அட்டன் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஇடி இந்த ரன்னிங் இருக்கும் இல்லையா? ஸோ ரன்னிங் அப்போல்லாம் ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சு அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. உங்கள் கையில் வந்து ஒரு இது ஸ்ட்ராப் மாதிரி கட்டி விட்டுருவாங்க, இல்லைன்னா காலில் ஏதாவது ஒரு இதில் வந்து கட்டி விட்டுருவாங்க. ஸோ அதில் வந்து கரெக்டாக கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ டைமுக்குள்ளே நீங்கள் வந்து ஓடுறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக அந்த இதில் வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு மில்லி செகண்ட் கூட விலகாது, அந்தளவுக்கு தான் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பிஇடிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பிஇடிக்கான எக்ஸாம், அதாவது என்னைக்கு பிஇடி நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஷெடியூல் வந்து வந்துருச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஓகேவா? ஸோ திருப்பியும் சொல்கிறேன், இம்பார்ட்டண்டான டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19லேருந்து 23 வரைக்கும் நடக்க போகுது. இந்த பிடிஎஃப்ல உங்களோட பிஇடி வந்து எப்போ அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇடிக்கான வென்யூ வந்து சொல்லிட்டாங்க எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதையும். ஸோ இந்த அட்ரஸையும் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு, சிசிஏ கேண்டிடேட்ஸ் வந்து இதுலேருந்து எக்ஸம்டட். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிஇடி வந்து கிடையாது. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.